Hi friends, welcome to Everyday Special with Nandini Vlogs. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போறோம். எங்கன்னா நம்ம ஃபேமிலியோட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வித் ஃபேமிலிஸ் ஒரு குட் வைபோட பாசிட்டிவோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் எங்களோட கியூட்டான அழகான ஃபேமிலிஸ். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டெல்லாம் படிச்சுட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. பஸ்ல இருக்கிற குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலி. ஸோ கோயிலுக்கு போகிற வழியில் எவ்வளோ ஒரு குட் நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த சைடு ஆகட்டும், ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுல்லாக பனை மரம், தென்னை மரம், தோட்டம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருந்துட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அந்த நேச்சர். ஸோ போகும்போதே அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு காற்று இருந்தது. அவ்வளோ வெயில் இருந்தாலும் அது தெரியவே இல்லை. அவ்வளோக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஹேர் பார்க்கவே செம்ம வைபிங்காக இருந்தது. பஸ்ல இருந்த எல்லா குட்டீஸுக்கும் ஜாலி. அதோட இந்த குட்டிக்கு இன்னும் ஜாலி, ஏன்னா கையில ஸ்வீட் பூந்தி கிடைச்சிடுச்சுன்னு. ஸோ அப்படியே கோயில்கிட்ட ரீச் ஆயிட்டோம் நாங்க. ஸோ வேனெல்லாம் பார்க்கிங் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிடலான்ட்டு நாங்கள் கோயில்கிட்ட இறங்கியாச்சு. ஸோ நாங்கள் அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்ட்டு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சர் மாடரேட்டாக இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 9 AM, ரீச் ஆனது ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். அப்படியே நடந்து அந்த சைடு இந்த சைடெல்லாம் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனோம். அப்புறம் நாங்கள் டைரெக்டாக கோயிலுக்கு போகல, பீச்லேருந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமே, அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பின்னாடி சைட்லேருந்து நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம் பீச்சுக்கு. ஸோ என்னென்ன இருக்குது, மண்டபம் என்னென்ன வச்சுருக்காங்க, திங்ஸ் பிளாட்ஃபார்மில் என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியில் ஒரு பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் அது கீழே உட்காந்துருந்தாங்கன்னா அவ்வளோ செம்ம கூலிங்காக இருக்குது அந்த மரம். பாருங்கள், அவ்வளோ எண்ணெய் கொடுக்குது. ஸோ பீச் கிட்ட ரீச் ஆயாச்சு. பாருங்க, கடல் எவ்வளோ அழகாக தெரியுது. ரொம்ப க்ரௌடெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வீக்கெண்டாக இருந்தால் செம்ம க்ரௌடாக இருக்கும் பீச்சில். ஸோ மாடரேட்டாக தான் இருந்தது, ஏன்னா வீக் டேஸ்ங்கிறனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அவ்வளோக்குள்ளே கம்மின்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா கோயில்கிட்ட ரொம்ப க்ரௌடாக இருந்தது, க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பீச்சில். சரி, பீச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு இங்கே வந்தாச்சு. என்ன குளிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு என்ன கோயிலில் போய் சாமியை கும்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த குட்டிக்கு கால் நினச்சாச்சு. என்னோட குட்டி பையனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஏன்னா அந்த அலைகள் வேவ் சவுண்டெல்லாம் கேட்டால் எனக்கு பயமாயிடுச்சு. எல்லாருமே குளிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சு முடிச்சுட்டு நாளை கிணறுல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஆக்சுவலி பாட்டிங் பண்ணிக்கலான்ட்டு பார்த்ததுக்கு அது க்ளோஸ் வச்சுட்டாங்க, ஏன்னா இங்கே சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வாட்டர் இருந்தது, சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க குளிக்கிறதுக்கு. அங்கே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ சரி, அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். க்ரௌட் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. பீச்சில் தான் க்ரௌட் கம்மியாக இருந்தது, நான் உள்ள செம்ம க்ரௌடு தான். நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டோம்னா இங்கேருந்து முருகர் தெரிவாங்க.
உள்ளே போனால் ரொம்ப டிலே ஆகும், டைம் ஆகும். ஏன்னா க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய குட்டீஸ் இருந்தனால எங்களால் போக முடியல. ஸோ இந்த கொடிமரம் கிட்ட நின்று தான் நாங்கள் கும்பிட்டுட்டே வந்தோம். இங்கே தான் ஐயரெல்லாம் நின்றுட்டு எங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே அங்கேருந்து கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் நடந்து போனோம். அங்கே பிள்ளையார் இருக்காங்க, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கிளம்பலான்ட்டு சொல்லிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தலையை சுற்றி தேங்காவும் ஒழிச்சிட்டு போகலான்ட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள், கடையெல்லாம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. என்னோட குட்டி பையன் தான் எல்லாமே கொஞ்சம் புதுசாக பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகுது. நாங்கள் எப்பவும் அடிக்கடி இங்கே வந்துடுவோம். ஊருக்கு எப்போ வரோமோ அப்போல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துடுவோம். இங்கே சாமி கும்பிட்டுட்டு வழியாக வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரசாதம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட அத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னோட குட்டி பையனும் அதுதான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருக்கு. ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் எல்லாருக்கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவங்க அத்தை கூட எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே திருச்செந்தூர் கோயிலே ஐயா கோயில் இருக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கேயும் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கேயும் வந்தாச்சு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சைடு வந்து ஐயா வந்து தான், அதனால் கன்ஃபார்மாக நாங்கள் இங்கே போய் தான் ஆகணும். அதனால இங்கேயும் வந்தாச்சு. இங்கே ஐயா கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும்ன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் எல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தோம் வேனிலே. ஸோ அதை இங்கே வாழையெல்லாம் போட்டு ஃபேமிலிஸோடு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட இன்னைக்கு மினி ட்ரிப் வீடியோ. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.